எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து எமோஷனலாக இருக்காங்க, பட் நாட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறதில்ல. எஸ் எ ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற முறையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ரெண்டு விஷயத்த ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பர்சனல் ரிலேட்டடான எமோஷனல் இஷ்யூஸ், தென் சேம் டைம் இவங்களுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஷிப் சொல்லக்கூடிய இவங்களுடைய அந்த எமோஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டெஃபினிஷன், ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். எமோஷன்ங்கிறது வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செப்பரேஷனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் தான் எமோஷன் சொல்லுவாங்க. சோஃபார் இந்த ரிசர்ச், அதாவது 34,000 எமோஷன்ஸ் இருக்குதுன்னு இன்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒவ்வொரு யூனிக் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான எமோஷனல் செட்பேக், எமோஷனல் ப்ராப்ளம், எமோஷனல் ரிலேட்டடான இஷ்யூஸ்ல இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து அல்லது அவங்களுடைய பிஹேவியருக்கு வந்து ஃபேக்கல்ட்டியா இருக்கிறவங்க வந்து எமோஷனலா இல்லாம அவங்கள வந்து எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டாபிக்கா இருக்குது. இன்னைக்கு காலையில கூட ஒரு 500 ஸ்டூடெண்ட் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் இருந்தது. அதுல என்ன மேக்ஸிமம் எல்லா ஃபேக்கல்ட்டி சொல்றாங்கன்னா, நாங்க எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது, எது பேசினாலும் பயந்துட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த சூழ்நிலை வருதுன்னு சொன்னா, இது எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பட் நாங்க ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற முறையில ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய ரியாக்ஷனுக்கு வந்து டிஃபரெண்டான கான்செப்சுவல் மீனிங், அதே மாதிரி அவர்களுடைய பர்சனலா அவங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மீனிங்கை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணாம அவங்கள டீல் பண்ண வேண்டியது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம அவங்ககிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணல, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோட இன்டராக்ட் பண்ணல, நம்ம சொல்லக்கூடிய அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வச்சிருக்கிற மீனிங்கோட அவங்க மேட்ச் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நாங்க வந்து எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ்ங்கிறது நம்மளுடைய தியரி. இதன் அடிப்படையில் நாங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து மொழி சார்ந்த அறிவு, மொழி சார்ந்த பழக்கம் வேறு மாதிரி இருக்கும். அப்ப இந்த லாங்குவேஜ் நாங்க எப்படி படிக்கிறோம்னா, சிமேட்டிக் மீனிங், ஃபங்க்ஷனல் மீனிங் சொல்றோம். ஒரு வார்த்தைக்கு அந்த வார்த்தையினுடைய டைரக்ட் மீனிங் வேற, அதனுடைய செயல்பாடான மீனிங் வேற. ஒரு ஸ்மால் கேஸ் ஹிஸ்டரி சொல்றேன். சமீபத்தில் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஊரே எதிர்ப்பாயிடுச்சு. அப்போ உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்க இருக்கிற அந்த எஜுகேஷன் ஆபீசர்ல வந்து நீங்க நேரா வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அட்ரஸ் கொடுத்து நீங்க இவங்களை கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. நாங்க அந்த ஃபேக்கல்ட்டியை ஃபுல்லா வந்து ஸ்டடி பண்ணல. ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீ ஒழுக்கமா இருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒழுக்கமா இருன்னு சொன்னதை போய் அந்த ஸ்டூடெண்ட் நேரா அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து என்னை பார்த்து ஒழுக்கமா இருன்னு சொன்னோம்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, அந்த ஊரே வந்து இவங்க மேல வந்துருச்சு. என்னன்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சிருக்க மீனிங் என்னன்னா டிசிப்ளின். ஆனா அவங்க வச்சிருக்கிற மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பேட் நடத்தை உள்ள ஒரு கேரக்டர் பேரு அவங்க ஒழுக்கம் வச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியா இருக்கட்டும் அல்லது நம்மோடு இருக்கக்கூடிய ஃபெலோ அல்லது கலீக்கா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு டிஃபரெண்ட் மீனிங் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மீனிங் கண்டெக்ஸ்ட்ல தான் அவங்க வந்து எமோஷனல் ட்ரிகரிங் ஆகுது. அப்ப நம்ம வெர்பலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும் அல்லது வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், இது டிஃபரெண்ட் ஆங்கிள் ஒவ்வொருத்தருமே ஒன்று வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து அவர்களோட நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணல, கம்யூனிகேட் பண்ணல, நம்ம அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் அதுல தான் நம்ம அவங்ககிட்ட இன்டராக்ட் பண்ண வேண்டியது. அப்ப என்னன்னா,
இந்த ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க அந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோட இருக்கிறப்ப வந்து அந்த வெர்பல் ரிலேட்டடான அவங்க பழக்கப்பட்ட அர்த்தத்தோட பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ண முடியுது. இது முக்கியமான விஷயம். இன்னொன்று எமோஷனலா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எமோஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு செயலை ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எமோஷன். எமோஷன்ல ஒரு காம்பனன்ட். அப்ப நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அல்லது ஒரு வேர்ட்ஸை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் ஏரியா வந்து அந்த புரிஞ்சதை வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது அடுத்த கேட்டகரி. அப்ப இந்த புரிஞ்சுக்கிறதுலையும் அதை வந்து ஆக்ஷனாவோ ரியாக்ஷனாவோ மாத்துறது தான் அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் பிஹேவியர் வந்து வெளிப்படுது. அப்ப அவங்கள நம்ம டீல் பண்ற சமயத்தில் வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா இல்லாம இருக்க வரைக்கும் நமக்கு சேஃப்டி. ஏன் அப்படின்னா, இப்ப இதே வார்த்தைகள் வந்து எப்படி வந்து இந்த ஒழுக்கங்கிறதுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வேற மீனிங் வச்சுட்டு இவங்க இந்த ஃபேக்கல்டி அட்டாக் பண்ணாங்களோ, அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு மீனிங் வச்சிருக்கோம். அதனால வந்து இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அப்படிங்கறத தாண்டி ஒரு ஹியூமன் கம்யூனிட்டிக்கு வந்து அந்த கலாச்சார அடிப்படையிலான கல்ச்சரல் பேஸில் வந்து அந்த வெறுப்புல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்மளைய வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து எமோஷனலா இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்த முடியும். ஒண்ணு. இப்ப அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சில சமயங்கள்ல வந்து நம்ம பேசக்கூடிய அல்லது நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதாவது அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு வைடு வேர்டு. அதை நாங்க என்ன சொல்றோம்னா மறுபடியும் பைஃபர்கேட் பண்றோம். நீங்க 1 to 1 ஸ்பீக், அதே மாதிரி 1 to மாஸ் டாக். இப்ப இந்த ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம பேசுறத வார்த்தையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அந்த பேச்சோடு சேர்ந்து நம்மளுடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் சேர்த்து அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அப்ப நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் வந்து அல்லது நம்மளுடைய வெறுப்புல பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அப்ப அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம இன்டெலிஜென்ட்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்துல வந்து எதை யூஸ் பண்ணோம்னா இடியாட்டிக் எமோஷனை யூஸ் பண்ணணும். அப்படியா, ஓஹோ அப்படியா அப்படின்னு போயிட்டோம்னா அந்த இடத்துல ஆக்ஷனும் இருக்காது, ரியாக்ஷனும் இருக்காது. அதெல்லாம வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணையில தான் அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறிக்குது. அதனால இது ஒரு முக்கியமான பார்ட். இன்னைக்கு காலையில நாங்க வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட பண்ணல அந்த ஃபேக்கல்டி ஒரு கேள்வி கேட்டாரு. இன்னைக்கு வந்து எதை சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமீபத்த ரிசர்ச் என்னன்னு சொன்னா, ஆக்சுவலா இப்ப அதாவது 1990 இதுக்கு பின்னாடி பிறந்தவங்களுடைய ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் தொகுப்பு, ஸ்கில் செட்ங்கிறது திறன் தொகுப்பு. அதுல வந்து அகாடமிக் ஸ்கில் சொல்லக்கூடியதுல பேசிக்கான ஸ்கில் 2, ரீடிங், ரைட்டிங். இந்த ரீடிங் ரைட்டிங்ல வந்து இந்த ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து கிட்டத்தட்ட 4000 இயர்ஸா வந்து இந்த ஹியூமன் கம்யூனிட்டி அதை டெவலப் பண்ணிருக்கு. 4500 வருஷங்கள் டெவலப் பண்ண ஸ்கில் வந்து இன்னைக்கு அப்படியே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரைட்டிங் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்க ரைட்டிங் பண்ண சொன்னா அதுக்கு வந்து ஸ்கிப் பண்றாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு பெரும்பாலும் என்னன்னா, பொதுவாக வந்து இந்த காலேஜில் உள்ள எல்லா ஃபேக்கல்ட்டிக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆக்குபேஷனல் ப்ராப்ளமாகவும் இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்றது இல்ல. இந்த சமயத்துல ப்ராப்ளமா இருக்கு. அப்ப அதுக்கு என்னன்னு எங்கிட்ட கேட்கறப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் என்னங்கிறது தெரியாது. என்ன உதாரணத்துக்கு சொல்லணுமே, அவங்க வந்து ரைட்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம் அல்லது வந்து எக்ஸாம் கூட இருக்கலாம். அப்படி இருக்க சமயத்தில் வந்து அவங்க அந்த அசைன்மெண்ட் எழுத முடியல அப்படிங்கிறத எங்களுடைய உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கலா நாங்க என்ன பண்றோம்னா, டைகிராஃபியாங்கிற ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுனால அவங்க எழுதுறதுக்கு பிடிக்காது. அதே மாதிரி கிளாஸ்க்குள்ள வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா ஃபேக்கல்ட்டியுமே வந்து ரொம்ப சஃபர் ஆகிறது. அவங்க கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வந்து அவங்க பேச்ச மீறி பேச வேண்டியது இருக்கு. அதோட அவங்களுடைய நாய்ஸ் விட இவங்களுடைய வாய்ஸை வந்து அதிகமா உயர்த்த வேண்டியது இருக்குது. அது பாத்தீங்கன்னா அது பஸ்ட் ஆஃப் எனர்ஜியா வந்துருது.
அப்ப நம்ம இதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு டோட்டலாவே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. அதனால அதே மாதிரி அவங்க கிளாஸ்ல பேசிட்டே இருப்பாங்க. அதான் நீங்க ஒரு கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்ல தெரியாது. இதை வந்து டைஃப்ரேசியான்னு சொல்றோம். அப்ப இப்படி ஒரு அவேர்னஸ் கொடுக்காதனாலதான் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு எது தெரியுமோ எது சரியோ அதுதான் கரெக்ட் நினைச்சுக்கிறாங்களே தவிர, அந்த சமயத்துல வந்து ஒரு ஃபேக்கல்டி சொல்றதோ அல்லது லெக்சர் சொல்றதோ ஒரு ப்ரொஃபஸர் சொல்றதோ அவங்க எடுத்துக்காம ரியாக்ஷன் வர்றாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எமோஷனலா நம்ம டீல் பண்றதை விட அந்த எமோஷனை வந்து அதிகமா பேஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்காம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம்னா நம்ம எமோஷனலி இன்டெலிஜென்ட். இல்லைன்னா அவங்க வந்து ஆர்குமெண்ட் சென்ஸ்லயோ அப்டேஷன் சென்ஸ்லயோ போய்களும் வந்து நம்மளும் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய எக்ஸ்பிளனேஷன் அதிகமா சொல்லிடலாம். அவங்க வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவா மாத்திக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். பொதுவாக வந்து எமோஷன் அப்படிங்கறதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இது வந்து ஈவன் ஃபேக்கல்ட்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருந்தா கூட அந்த சில்ட்ரன்ஸ் கூட நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பேரண்டா இருக்கிறவங்க டீச்சரா இருக்காங்க. டீச்சர் வந்து சம்டைம் வந்து இன்னொரு பேரண்ட்டுக்கு சைல்டாவும் இருப்பாங்க, இல்ல பிரதரா இருப்பாங்க, சிஸ்டரா இருப்பாங்க. அப்ப இப்ப இருக்கிற அந்த ஃபேக்கல்ட்டி கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் 40 ஆனவங்க அல்லது 45 ஆனவங்க இருந்த காலகட்டத்தில் இருக்கிற சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். இந்த கேப், அதாவது நாங்க வந்து ஜெனரேஷன் கேப்னு சொல்றதுல ஜெனட்டிக்கல் கேப்னு சொல்றோம். ஜெனட்டிக் கேப்ஸ்னா என்ன அப்படின்னா, அவங்க நம்ம இன்னைக்கு ஒரு 40 இயர்ஸ்ல இருந்து அவங்க ஒபீடியன்ஸ், டிசிப்ளின் இதெல்லாம் நம்ம கேரி ஓவர் பண்ணது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஒபீடியன்ஸும் எக்ஸெப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்க முடிய மாட்டேங்குது. அப்ப என்னன்னா, இந்த சமயத்துல அவங்கள டீல் பண்ணையில வந்து எப்பவுமே நம்ம அவங்களுடைய ரியாக்ஷனும் ஆக்ஷனும் எடுத்துக்காம நம்ம பிளைண்டா ஒரு விஷயத்த வச்சுக்கணும். அவங்களுக்கு எமோஷனலா அது தெரியாது. ஏன் அப்படின்னா, அவங்க எமோஷனல காமிச்சுதான் அவங்க ஃபேமிலியில ஒவ்வொரு விஷயத்தையும் சக்சஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த எமோஷனை சக்சஸ் பண்ணக்கூடிய விஷயத்த பேஸ் பண்ணினா ஃபேக்கல்ட்டியான நம்மகிட்டும் அவங்க ட்ரையல் பார்ப்பாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு வந்து இந்த நாய்ஸ்னால வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு நிறைய ரெஃபர் பண்ணதுல நாங்க என்ன தெரிஞ்சுக்கோம்னா, அதிகமா சத்தம் போட்டு பேசி பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெர்னியா கம்ப்ளைண்ட் வருது. அப்ப இந்த ஏன் இந்த சத்தம் போட்டு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம நேரங்கள்ல வந்து நம்ம சொல்லக்கூடியதை அவங்க கேட்கும் அப்படிங்கறதுக்காக அதிகமா ரிஸ்க் எடுக்கிறோம். அதே சமயத்தில் வந்து அது நம்ம பாடிக்கு வந்து நமக்கு எமோஷனலா டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பிஹேவியரை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா இதுல நம்ம இன்டெலிஜென்ட் தான் ஃபேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இது வந்து ஜெனரலா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எல்லாத்தையும் இது பண்ணணும். சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, ஹியூமன் கம்யூனிட்டிகள் வந்து நம்மளைய பார்க்கக்கூடிய விதமும் அவங்க வந்து நம்ம மேல எதெல்லாம் வேணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த எக்ஸ்பெக்டன்சி மீட்டிங் பாயிண்ட்ல வந்து வேரியேஷன் ஆகல, அது அவங்களுக்கும் நமக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு கான்ஃபிளிக்ட கிரியேட் பண்ணிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, எந்த சமயத்துல பேசினாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது மற்றவங்களுக்கு புரியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், வெர்பல் வேர்ட்ஸ் யூட்டிலைசேஷன் இதை நம்ம உருவாக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இன்டெலிஜென்டா நம்ம மாற முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்குள்ள ப்ராப்ளம். நான் சொல்றது வந்து ஐஐடியில் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதாவது டீச்சர்ஸ் அப்படிங்கிறது வேற, லெக்சர்ஸ் வேற அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து அவங்க ரெண்டு விதமான காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. இது வந்து அகாடமிக்கலாம், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த வேர்டுடைய மீனிங்கே அவங்க இன்டைரக்டா தப்பா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், வேற எந்த லாங்குவேஜா இருக்கலாம். ஓகே, அந்த வேர்ட்ஸ் உடைய ஆக்டிவிட்டி பிஹேவியரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் சொல்றோம். அதுவும் அவங்க வந்து வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. சோ இதுதான் மிகப்பெரிய இஷ்யூ ஆகும். எங்களுடைய சமீபத்தில் வந்து இந்தியாவிலேயே முதலாக இந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வந்து நாங்க ஒரு புக் எழுதியிருக்கோம். அதாவது எங்களுடைய தியரி எல்லாமே வந்து MSK சைக்காலஜி தான் நாங்க வந்து வேர்ல்டு லெவலில் நாங்க போட்டிருக்கோம். அதுல என்னன்னு சொன்னா,
72% இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபிளைட் ஆக்சிடென்ட் காரணமே வந்து அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கண்ட்ரோல் ரூம் சொல்லக்கூடிய கண்ட்ரோல் ரூம்னு போகக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனும் பைலட் அதை இன்டர்பிரேட் பண்றதுக்கும் உள்ள வேரியேஷன்ஸ் தான் 72% ஆஃப் ஆக்சிடென்ட் நடக்குதுங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நாங்களும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். சமீபத்தில் வந்து எங்களுடைய புக்கை பார்த்துட்டு 37 வருஷம் ஃபிளைட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் வந்து ரிவ்யூ எழுதியிருக்காரு. இந்த கிரேட் புக். இந்த மாதிரி வந்து ஹை வேல்யூடு இன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வேரிபிலி ஸ்டூடெண்ட் அல்லது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இடையில வந்து அந்த வெர்பல் இன்டர்பிரிட்டேஷன், ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் அதை இன்டர்பிரேட் பண்றது வந்து மாறி மாறி இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டியுமே வந்து ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து நம்ம எதிர்க்க உள்ளவங்களுக்கு நம்ம சொல்றது சரியா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்சி நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஏஐன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அது எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு காம்பனன்ட் உள்ளடக்கியதோ அதே மாதிரி ஹியூமன் இன்டெலிஜென்சி. இன்னைக்கு ஹியூமன் இன்டெலிஜென்சி என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா 2030க்குள்ள, அதாவது 2027-30க்குள்ள வந்து மேக்சிமம் ஹியூமன் இன்டெலிஜென்சி அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல இல்லாம போயிடும் சொல்ல வேண்டிய அளவுக்கு நீங்க சயின்டிபிக் ரிசர்ச் வந்துருச்சு. அப்ப என்ன சொன்னா அவங்க வந்து ஒவ்வொருமே வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தனித்தனியான விருப்ப அடிப்படையில் இருப்பாங்க. தன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல முக்கியமான ஒரு காம்பனன்ட் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களே தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு வந்து அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்ல, அதே மாதிரி அடுத்தவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அதை ஏற்றுக்கொள்ளதும் இல்ல. இதை போய் பெற்றோர்கள் சொல்றப்ப பேரண்ட் என்ன செய்யறாங்கன்னா மை சன் இஸ் ஆல்வேஸ் குட், மை டாட்டர் இஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க சொல்லக்கூடியதை மட்டும்தான் கரெக்டா எடுத்துக்கிறாங்களே தவிர அடுத்தவங்க சொல்றதை எடுத்துக்கிறதே இல்லை அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனத்தில் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து சயின்டிஸ்ட் வரைக்கும் நாங்க கவுன்சிலிங்கோ அல்லது அட்வைஸோ நாங்க பண்றது கிடையாது. ஒரு ஹியூமன் ஆகணும், ஒரு இண்டிவிஜுவல் அல்லது இண்டஸ்ட்ரி அல்லது இன்ஸ்டிடியூஷன், இந்த 3 காம்பனன்ட் ஐடிங்கிற காம்பனன்ட், இண்டஸ்ட்ரியல், இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷன், இந்த 3க்கும் வந்து எந்த பிஹேவியர் வந்து மிஸ் ஆகுதோ, எது பிஹேவியர் சரியாகுதோ அவங்க வந்து அதை வந்து 360 டிகிரி அனலைஸ் பண்ணி தான் நாங்க அவங்களுக்கு வந்து அந்த தெரபியூட்டிக் கைடன்ஸ் தெரப்பி கொடுத்து அவங்களுடைய டிமாண்டை வந்து அவங்க மூலமா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம். அப்படி பார்க்கல வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட் உள்ள ப்ராப்ளம் என்ன, யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவனா அவங்க மேல அட்டாக் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறாங்க, இல்லையா தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த 2 விஷயத்துல வந்து நம்ம காப்பாத்திக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கா எங்களுடைய எம்எஸ்கே தியரியில உங்க எல்லா ஃபேக்கல்ட்டிக்கு வந்து மெயின் காம்பனன்ட்ஸ் சொன்னேன். நீங்க வந்து சொல்றதை எதிராளிகள் ஆப்போசிட் உள்ளவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கிறத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா யூ ஆர் ஏ கிரேட் இன்டெலிஜென்ட். அவங்க ஏன் புரிஞ்சுக்கலன்னு கேள்வி கேட்கிறதா அங்க வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்சி பிகேம் இடியாட்டிக் சென்ஸா மாறும். அப்ப அவங்க புரிஞ்சுக்க தெரியாது. ஏன்னா அவங்க நம்மள மாதிரி அல்லது நம்மளுடைய லெக்சர் டீச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பியூஸ் பண்ணி சில விஷயங்களை லேர்ன் பண்ணிருக்கோம், அல்லது அவங்க வரக்கூடிய டயத்துக்குலாம் நம்ம வர சொல்லி அவங்ககிட்ட போய் நம்ம வந்து நிறைய சப்போர்ட் வாங்கியிருப்போம், ஹெல்ப் வாங்கியிருப்போம். பிகாஸ் நம்மளுடைய ஃபேமிலி என்வாயர்மெண்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் எல்லாமே ஒரு ப்ரைடு, அது என்னுடைய பையன் வந்து என்னுடைய பொண்ணா வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறாங்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணி பண்றாங்களே தவிர டெவலப்மெண்ட் சைடு பண்றதே இல்லை. அதனால ஆஸ் எ பேரண்டா நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் ஸ்டூடெண்டா பார்க்கறப்ப வந்து நம்மளுடைய எமோஷன்ல வந்து இன்டெலிஜென்டா வச்சுக்கிறதுங்கிறது நாட் ரியாக்டிங் டு எனி ஒன், ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் த அதர்ஸ். திஸ் இஸ் கால்ட் அவர் எம்எஸ்கே தியரி ஆஃப் எமோஷன் இன்டெலிஜென்சி. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட ஆபரேஷன்ல இயங்குது அப்படின்னு சொன்னா இப்ப மட்டுமல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹியூமன் பிஹேவியரை வந்து டோட்டலா கவர் பண்றதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிச்சது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரீட் டிராமா அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இது ஷேக்ஸ்பியர் காலத்துல இருந்து கொண்டு வந்தாங்க. அப்ப ஸ்ட்ரீட் டிராமாவுடைய தியரி என்னன்னா பொதுமக்களுக்கு ஒரு கான்செப்ட மைண்டுக்குள்ள போற வைக்கிறது, அது அப்படியே அடுத்த வருஷனா மாறி 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 என்னாச்சு, சினிமாவா மாறிச்சு, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சீரியலா மாறிச்சு, இப்ப வந்து வெப் சீரியலா மாறிடுச்சு, அதையும் தாண்டி வந்து ரீல்ஸா மாறிடுச்சு. அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அதிகபட்சம் 15 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட் வரைக்கும் தான் அவங்களால லிசன் பண்ண முடியுது.
அதற்கு மேல நம்ம சொல்றது எல்லாமே அவங்க இமேஜினேட்டிவா எதை வச்சிருந்தாங்களோ அதைத்தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர நம்ம சொல்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான ஒரு நம்மளுடைய ஸ்கில் செட்டா நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எஜுகேஷன்ங்கிற பேர்ல வந்து எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்றதை விட என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றதுதான் ஜாஸ்தி. அப்ப இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 புக் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா கிடையாது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நாடகம் எப்படி வந்து பொதுக்கருத்தை வந்து மக்கள் மத்தியில செலுத்தியதோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே உலகம் முழுவதும் வந்து ஒரு தனி மனிதனை வந்து கன்சியூமரா தான் பண்ணாங்களே தவிர அவங்கள வந்து காம்பிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தமுள்ள மனிதர்களாக மாற்றுவதில்லை. அந்த பொருத்தமுள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கு பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்றது கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் அது விரும்புறது கிடையாது. சோ இந்த மாதிரியான குரூசியல் பீரியட்ல தான் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர்களை நம்ம முறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர்கள் இப்படித்தான் நம்ம புரிஞ்சுட்டோம்னா we can operate very well. இல்லைன்னா நம்மளை அவங்க ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய இடியாட்டிக் இன்டெலிஜென்சி நம்மளை வந்து எமோஷனல் இன்டெலிஜென்சி வந்து குறைச்சு. இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 நிமிஷம் நம்ம இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நீங்க நிறைய எங்ககிட்ட கேள்விகளை கேட்கலாம், அந்த கேள்விகள் மூலமா பதிலையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு வகையில வந்து எங்களை நீங்கள் அறிமுகமானதுனால நாங்க வந்து இண்டஸ்ட்ரியல் சைடு இருக்கோம், எஜுகேஷன் சைடு இருக்கோம், இன்ஸ்டிடியூஷன் சைடு இருக்கோம், நீங்க எந்தெந்த காம்பரேட் அதே மாதிரி டிஜிட்டல் சைடு இருக்கும். இந்த மாதிரி எங்களுடைய நிறுவனம் வந்து 320 ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடுகள், குறைபாடுகள், முரண்பாடுகள், அவர்களுடைய சமன்பாடுகளை பல வகையில வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி அவர்களுக்கு சரியான தீர்வை கொடுக்கறதில்ல, தீர்வு முறைகளை செயல்படுத்த வைக்கிறோம். ஒருத்தர் எங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்கிறது நாங்க சொல்றது பதில் தானே தவிர அது ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்ப அந்த கொஸ்டின்ங்கிறது அந்த கொஸ்டினுடைய சந்தேகம் என்பது வேறு, அந்த சந்தேகத்தை செயல் மூலமாக செயல்படுத்தி வைக்கிறது வேறு. அதனால வந்து நீங்க வந்து இதுல டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். மேடம் வந்து இது உங்களுடைய வியூன்னு சொல்றாங்க, இது எங்களுடைய வியூ கிடையாது, இதுதான் ரியல் என்கின்ற உண்மை நிலை. ஆக்சுவலா நாங்க வந்து 25 வருஷமா வந்து நிறைய கல்லூரிகள்ல வந்து எங்களுடைய ப்ரோக்ராம் வந்து மந்த்லி 4 days வந்து கிளாஸ் வைஸா நாங்க பாக்குறோம். அப்ப 25 வருஷமா நாங்க நான் எங்ககிட்ட வச்சுக்க ஃபீட்பேக் இதே இருக்குது. கொரோனா பின்னாடி நமக்கு விசிபிளா உங்களுக்கு தெரியுது, அதுக்கு முன்னாடி அப்படி இருக்கு. சரி சார், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப கன்சியூமர்னு சொல்றோம். ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கன்சியூமர் யாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட் இல்லையா? சரி, இந்த கன்சியூமர் வந்து அந்த கன்சியூமர் வந்து நம்ம தயார் பண்றோமாங்கிற ஒரு கேள்வி இல்லவே இல்லை. என்ன வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த உன்னுடைய 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கோவையில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணது என்னன்னா, நாங்க செஞ்சிருந்த அந்த ஒர்க்கு தான், அதாவது எவ்வளவு பண்ணிருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கறத வந்து பேரண்ட் சொல்றதே கிடையாது. பேரண்ட்டுடைய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு என்னுடைய பையனும் போன எனக்கு தேவை அவன் சரியாகணும் அப்படின்னு இருக்காங்களே தவிர இவங்க டெஸ்ட் பண்றதே கிடையாது. நாங்க இப்ப வந்து எங்களுடைய கன்சல்டன்சி ஈவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்றோம், சிஎம்ஏன்னு சொல்லி கார்பரேட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பண்றோம், அதே மாதிரி சயின்டிஸ்ட் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க வந்து சன் அல்லது டாக்டர் வந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் லேர்னிங் நாங்கள் வச்சிருக்கோம், இங்க கூட்டிட்டு வந்து சரி இவங்களை டெவலப் பண்ணு சொல்லி அவங்களுடைய டெவலப்மெண்ட் கன்சல்டன்சிக்கு வர்றாங்க. அவங்க வந்து தன்னுடைய பேரண்ட் வந்து இவங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து அவங்க லிஸ்டிங் போட்டு, ஸோ இதெல்லாமே வந்து நாங்க ட்ரை பண்ணணும், முடியல சார் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அவங்கள நாங்க வந்து ஒரு 3 yearsல வந்து 1 by 1 மாத்திடுறோம். அப்படி பாக்கையில வந்து இந்த பேரண்ட்டுக்கு நம்ம சரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கே தவிர மற்றபடி அவங்க வந்து சினிமாவில் பாக்குறதான் நம்பிக்கிறாங்க. ஒரே நாளில் பணக்காரன் ஆகிற மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்து எனக்கு வேலை கிடைச்சிடும். அதே மாதிரி அது கிடைக்கலிங்கிறதுக்கு நீங்க அருமையான விஷயம் சொன்னீங்க. எனக்கு ஏன் கிடைக்கலன்னு கவலைப்படுறானே தவிர கிடைக்கிறதுக்கு எந்த முயற்சி பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே அந்த முயற்சி பண்ணுங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நேற்றைய
ஒரு டிபார்ட்மெண்ட் மீட்டிங்லேயும் கூட நாங்கள் சொன்னோம். இன்னைக்கு வந்து மக்களுக்கு எதை உதாரணமாக காமிக்கிறாங்கன்னா, எந்த ஒரு சயின்டிஸ்டையும் மீடியாவில் கொண்டு வந்து காமிக்கிறது கிடையாது, எந்த விதமான ஒரு ரிசர்ச் ஸ்காலர் காமிக்கிறதே கிடையாது. யாரெல்லாம் வந்து கேவலமான முறையில் வந்து வார்த்தைகளால் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிறாங்களோ அவர்களை தான் முன்னுதாரணமாக காமிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து இப்படித்தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு மேனுவல் எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இருக்குதோ, இதே மாதிரி வந்து அந்த ஹியூமன் மேனுவல வந்து இப்ப நிறைய இது நாங்க வந்து 20 வருஷமா நாங்க பண்ணிட்டு வரோம். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பீரியாடிக்கலா ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது. பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்படி எல்லாம் ஒன்று இருக்குங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் டச்சப் கொடுக்கலாம் மட்டும்தான் அவங்க அந்த விஷயத்தை பார்ப்பாங்களே தவிர இல்லைன்னா பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு சொல்றேன், இந்தியாவில் மிகப்பெரிய படிப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த படிப்பு வந்து சாதாரண உள்ள சேரவே முடியாது. அதுல வந்து கோல்டு மெடல் வாங்கின ஸ்டூடெண்ட் எங்கிட்ட இருக்காங்க. அவங்களுடைய பேசிக்கான வந்து சேலரியே பார்த்தீங்கன்னா பர் மந்த் லேக்ஸ் கணக்கில் போகுது. ஆனால் அவங்க போய் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃபிட் ஆக முடியாம சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களை எங்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. ஹைலி குவாலிஃபைட். அவங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூஷன் பேரை சொன்னாவே இமிடியேட்டா இந்தியாவில் மட்டுமல்ல உலக லெவலில் பிக்கப் பண்ணிருக்காங்க. ஏன் இது நடக்குது அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். அப்ப என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சரியான அவேர்னஸ்ங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ் கிடையாது. நம்ம எல்லாமே என்ன நினைச்சுக்கிறோம், இன்னைக்கு காலையில ஒரு காலேஜ்ல சொல்றாங்க, சார் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்ல, அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சார் நான் சொன்னேன், சார் ட்ரெஸ் பண்றதுங்கிறது வந்து ட்ரெஸ்ஸிங் கோடுங்கிறது வந்து இமேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸை வந்து நீங்க ஒரு வார்த்தையில அவனுக்கு புரிய வைக்கணும். அதை பற்றியான ஒரு ஒர்க் ஷாப் கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னோம். அப்ப வந்து நமக்கு உண்டான கன்சியூமரை நம்ம தயார் பண்றதுக்கு வந்து நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி. இது ஒட்டுமொத்தமான ஒரு விளைவை கொண்டு வந்தா தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்கள சரிப்படுத்த முடியுமே தவிர நீங்க ஒருத்தர் மட்டுமல்ல. ஏன்னா பேரண்ட்டை பொறுத்தவரை வந்து இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டா, நான் சொல்றது எஜுகேட்டட் அல்லது அன்எஜுகேட்டட் ரிச் மேன். அவங்களுக்கு வந்து ஏழைன்னு சொல்லக்கூடியவங்க வந்து 70,000 ரூபாய்க்கு மொபைல் வச்சிருக்காங்க. என்னுடைய நாங்க பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு கன்சல்டன்சிகளுடைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு ஆள் வரல. இவர் வந்து மேனேஜர் அனுப்புறாரு. வீடு பாத்தீங்கன்னா ஒரு சேரி பகுதின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ள அப்படி ரோடு போயிட்டே இருக்குது. சாதாரண வீடு. அங்க முன்னாடி போனா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் நிற்குது. இவர் வந்து போன விட்டு அந்த பைக் இல்ல. என்னன்னு கேட்டா, பையன் ஆசைப்பட்டா நம்ம வாங்கி கொடுத்தாங்க. அப்ப வந்து இது பையனுடைய தவறா அப்படின்னா, பையனை நம்ம வந்து அவன் உலகத்தை இப்பதான் பாக்குறான். அப்ப வந்து நம்ம ஒட்டுமொத்த கம்யூனிட்டியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேரண்ட்டுக்கு வந்து இந்த அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நாங்க மோர் 20 இயர்ஸ் பண்றோம். எல்லா ஸ்கூல்லையுமே தம்பி நீ ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் படி, ஸ்கூல்ல வந்து மார்க் எடுத்தீங்கன்னா காலேஜ் போனா ஜாலி, நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு 12 வருஷம் ஃபீட்பேக் அனுப்புறாங்க. அப்ப இது எங்க போய் மாட்டுதுன்னா, நிறைய ஃபேக்கல்டி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வெள்ளூர் சிஎம்எஸ் அங்கிருந்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க இருக்கிற சவுண்ட் அலர்ஜினால நிறைய ஃபேக்கல்டி வந்து மயக்கமுட்டு விழுந்துடுறாங்க. அவங்க அந்த அதாவது சவுண்ட் பொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் பிஹேவியர். அப்ப இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணிடலாம் நமக்கு ஒர்க் கம்மியாகும். இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அக்கறை உள்ள சில ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்ககிட்ட போய் நெருங்கி பழகி எடுத்து சொல்லல, அதுவும் அவங்க மெனிப்புலேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து நிறைய ஃபேக்கல்டி உண்மையா அற்புதமானவங்க இருக்காங்க. அதாவது தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய அண்ணனாவோ தம்பியாவோ தன்னுடைய குழந்தையாவோ பார்க்கறவங்களா இருக்காங்க. ஆனா இப்ப சமீபத்தில் நடக்கிற இஷ்யூ அடிப்படையில் பாதிக்கும் போது அவங்க நமக்கு எதுக்கு அன்பு அப்படிங்கிற லெவலுக்கு விலகிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இது அவர்களுடைய தவறா அப்படிங்கிறத விட நம்ம பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தியான அவேர்னஸ் கொடுக்கவே இல்லை. நிறைய சினிமா நடிகரை கூட்டிட்டு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துறாங்க. ஒரு ப்ரொஃபஷனலா இதுல வந்து இந்த துறையில உள்ளவங்க, அதாவது நான் சொல்றது வந்து இந்த கிளினிக்கல் கன்சல்டேஷன், இந்த ஸ்பெஷலைசேஷன் லேர்னிங்ல உள்ளவங்க கொண்டு வந்து ஸ்டூடெண்டுடைய ப்ராப்ளத்தை வந்து அவங்களுக்கு அட்ரஸிங் பண்ணல. மேபி அவங்க ஒரு பாயிண்ட் வந்து அதை புரிஞ்சுட்டாங்க கூட வந்து சரியா இருக்கு. இப்ப நாங்க பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல 20 வருஷம் நாங்க பண்ணிட்டு வர்றோம். ஒரு ஸ்டூடெண்டோடைய ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத இன்ஸ்டிடியூஷன் சொல்ல வேண்டியதில்லை. பேரண்ட் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்துடுவாங்க. இது இருக்கிறது என்னன்னா, we have to develop the கன்சியூமர் நாலேஜ். அதை பயன்படுத்துறவங்களுக்கு உருவாக்கினா மட்டும்தான் சக்சஸ் பண்ணுமே தவிர நம்ம ஒருத்தர் செய்யவே முடியாது. இது பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. நாங்க சொல்றது ரியாலிட்டி. ஏன்னா
நீங்க சினிமா துறையில் எடுத்துட்டீங்கன்னா காஸ்டிங் டிசைனர் இருக்காங்க. அதாவது ஒரு கேரக்டர் டிசைன் பண்றவங்க. அந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்றவங்க அதாவது நான் மெயின் ஆக்டர் வந்து ஒண்ணுமே இல்லை, மற்ற எல்லாரும் மாசம் 4 மாசம் அந்த கேரக்டராவே வாழ வைக்கிறாங்க. அதை வாழ வச்சு தான் அதை ஃபிட் பண்றாங்க. அப்ப வந்து இந்த உலகங்கிறது எவ்வளவு ஒரு விஷயம். இதுக்குள்ள வந்து ஒரு காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டினா முடிஞ்சு வச்சுக்கிற பெற்றோர்கள் மத்தியில, அல்லது காலேஜில் போனா அவங்க படிக்க வச்சு தன்னுடைய பையனை படிக்கவே தெரியாத பையனை வந்து படிக்க வச்சுவாங்கிற எண்ணத்தில் உள்ள பேரண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது ஒரு கடமையா இருக்குது அப்படிங்கறத நாங்கள் முக்கியமா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாணவர்களுடைய அந்த லிசனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது ஷார்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய மீடியா சைக்காலஜி ரிசர்ச் கார்பரேஷன் இருக்கு. அதுல வந்து 1 மணி நேரம் வீடியோ பார்க்கறதுக்கு யாருமே தயாரா இல்லைங்க. ஆனா 45 செகண்ட் நீங்க போட்டீங்கன்னா அது சம்டைம் வந்து அதிகமா போகுது, அதிகமா வியூஸ் போகுது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு யார் அந்த டிஜிட்டல் கன்சியூமர் அப்படின்னு சொன்னா என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய அசிங்கமான விஷயங்களை பார்க்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. அப்ப வந்து நம்மளுடைய எப்படி வந்து மார்க்கெட்டிங்ல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டிங் விற்கிறது கிடையாது, மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி அவங்கள வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நீங்க மாத்திக்கணுங்கிறத கன்சல்டன்சி கொடுக்குறோம். அப்ப என்னன்னா அந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க அவருடைய கன்சியூமரா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் எஜுகேஷன் ப்ராடக்ட் கன்சியூமரா இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் ஸ்பான்சரான பேரண்ட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லாம இருக்கக்கூடிய விளைவு தான் இன்னும் அதிகமாகும். இந்த பிரச்சனை வந்து இப்ப மட்டும் இல்லங்க, இன்னைக்கு நிறைய இது அதிகமாயிட்டு இருக்குது. இதை பற்றி தெரிந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மைதாங்க, எதுக்கு இந்த வேலைங்கிற சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி. அவர்களை நம்ம தயார்படுத்துறது வந்து ஏதோ ஒரு நாள் ப்ரோக்ராம் வைக்கிறீங்கன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா நீங்க கேட்கிற அல்லது நீங்க சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் 1 hour இருந்துச்சுன்னா அவங்க மீதி 8 மணி நேரம் வந்து அவங்களுக்கு அதிகமா டிஜிட்டல் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். அந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குன்னு நீங்க சமீபத்தில் பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய பேரண்ட விரும்புறது கிடையாது, இன்னொருத்தர் விரும்புறாங்க. அதனாலதான் நாங்க வந்து ஒரு கொஸ்டின் ஒரு வெப்சைட்ல வந்து போட்டிருந்தோம். என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உன்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிறது வந்து ஆசையா, திறமையா அல்லது கற்பனையான்னு கேட்டா அவங்க வந்து அதை பிரிச்சு தெரிய மாட்டேங்குது. அப்ப அவங்கள பொறுத்தவரை வந்து காலேஜுக்கு வந்துட்டா மார்க் வந்துட்டா பணம் வந்துடும். அது கிடையாது. இன்னைக்கு ஐடில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எங்களுக்கு தான் தெரியும். அப்ப வந்து ஸ்கில் அப்படிங்கிறது வேற, விருப்பம்ங்கிறது வேற, இவங்க ஆசைப்படுறது வேற. இதை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த எஜுகேஷனுடைய சிஸ்டம் வந்து இன்னும் ரொம்ப வந்து சிஸ்டத்து மேல தப்பு சொல்றத விட மக்களுடைய அந்த அறிவு பார்வை, நாங்க மனப்பான்மையும் சொல்றதே கிடையாது, மன அழுத்தம் சொல்ல முடியாது, அது வாழ்க்கை அழுத்தம் சொல்றோம். அப்ப அறிவு போக்கு, மனப்போக்கு கிடையாது, அறிவு போக்கு வந்து எப்படின்னா என்டர்டைன்மெண்ட்ல போயிருச்சு. ஒரு கிளாஸ்ல வந்து நீங்க சிரிக்க பேசுனீங்கன்னா அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அடுத்த சமயத்துல வந்து அப்படியே மாறிடுறான். அப்ப வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்குமே வந்து இது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குது. அப்ப வந்து நம்ம அவங்கள தயார் பண்றதுக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுத்துன்னு கேட்டோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தை அவனுக்கு போகாது. நீங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா டாக் ட்ரெயினர் இருக்காங்க. அதாவது நாய்க்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த டாக் ட்ரைனிங்க்கு வந்து அவங்க ஒரு மாசத்துக்கு வாங்குற ஃபீஸ் 40,000 வாங்குறாங்க. இந்த டாக்குக்கு ட்ரைனிங் கிடையாது, நாயோடைய அந்த கார்டியனா இருக்கக்கூடியவங்க வளர்க்குறவங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது. அப்ப நாய்க்கு போய் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, அதை ஹேண்டில் பண்றது. அப்ப என்னன்னா நம்ம வந்து பேரண்ட்டுக்கான சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து சரியான ப்ராடக்டா நமக்கு மாறுவாங்க, நம்ம செய்ய முடியும். இன்னும் சிம்பிளா சொல்றவங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு போனா சக்சஸ். நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எனக்கு நோய் நல்லா கேட்டா சக்சஸ் கிடையாது. ஏன்னா அங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க சொல்லக்கூடிய டயட் சிஸ்டம், அது எமோஷனல் டயட்டா இருக்கலாம் அல்லது வந்து ஃபுட் ரிலேட்டடான டயட்டா இருக்கலாம். இதை ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி டிசீஸ் நல்லா ஆகாதோ அதே மாதிரி காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு நம்ம அவங்களுடைய ஸ்பான்சரா இருக்கவங்களுக்கு வந்து சரியான அவேர்னஸ் பண்ணணுமா நிச்சயமாக இது வந்து மாறும். இது ஒருத்தருடைய முயற்சி கிடையாது, ஒட்டுமொத்தமான இதுக்குன்னு ஒரு தனி சிஸ்டம். நாங்க அதனாலதான் வந்து நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். எங்களுடைய நிறுவனத்தில் வந்து பேரண்டிங்கிறது வந்து 5 வகையா பிரிச்சிருக்கோம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 3 வயசு குழந்தை பிறந்ததுக்கு 3 வயசு வரைக்கும் அதுக்கு பேர் ஸ்மார்ட் பேரண்ட். ஸ்மார்ட் பேரண்ட்னா அந்த குழந்தை வயிற்று வலிச்சு அழுகுதா அல்லது வந்து
அதுக்கு வந்து பாத்ரூம் போகலின்னு அழுகுதா, அல்ல பசிச்சு அழுகுதா, அல்லது வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான அழுகக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து பேரண்ட் இருக்கணும். அதாவது குழந்தையை பற்றிய ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். இது ஸ்மார்ட் பேரண்ட். சரி, அதுக்கடுத்து 3ல இருந்து 6 வயசு வரைக்கும் அவங்களுடைய உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை வந்து டேமேஜ் பண்ணாம, அந்த குழந்தை வந்து அழுகுது, அந்த அழுகிற சமயத்துல வந்து இவங்க ஒரு வேலை செய்வாங்க, அந்த வேலை செய்யற சமயத்துல வந்து அந்த குழந்தை அழுகும், அல்லது சாப்பிட போவாங்க. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வந்து மெடிக்கல்ல வந்து எதுவுமே அசியம் கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்டுமே எப்போலாம் சாப்பிட போறாங்களோ அப்பவே ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை வந்து 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் போகும். இது அவங்களுக்கு சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து ஒரு 6 வயசு வரைக்கும் அந்த பேரண்ட் வந்து என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும். அதாவது அந்த குழந்தைக்கு டேமேஜ் பண்ணாம இருக்கணும். இது 6 வயசு வரைக்கும் தான். 6 நீங்க அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை வந்து குழந்தைங்கிறது பெரியவனாக வரைக்கும், கல்யாணம் பண்ண வரைக்கும் 6 வயசுக்கு மேல ட்ரூ பேரண்டிங் சொல்லணும். உண்மைன்னு சொல்லணும், பொய்ன்னு சொல்லணும், தப்புன்னு சொல்லணும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சமயத்துல வந்து அந்த ஸ்மார்ட்னா அந்த குழந்தைங்க என்ன கேட்குமோ அதை வாங்கி குடிக்க பேரண்டா இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து யாருமே திட்டிட கூடாதுன்னு பாதுகாக்கக்கூடிய பாசிட்டிவ் பேரண்டா இருக்காங்க. அப்ப எப்படி அது ட்ரூ பேரண்டிங் இல்ல? இதனாலதான் வந்து நெகட்டிவ் சைல்டு உருவாகுது. ஓகே, அப்ப 3 பேரண்ட். ஒன்னு ஸ்மார்ட், பாசிட்டிவ், ட்ரூ பேரண்ட். அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு உடல்நல சரியில்லை, அல்லது வந்து அவங்க படிப்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அதை புரிஞ்சுக்க முடியல, அல்லது வந்து அதுக்கு வந்து நிறைய இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா ADHD அப்படிங்கிறது வந்து கார்பரேட் ADHD இருக்கு. அவங்களால வந்து கவனிக்க முடியாது, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து மருத்துவ ட்ரீட்மெண்டோட சேர்த்து நாங்க தெரபியூட்டிக் பேரண்டிங் சொல்றோம். அந்த குழந்தைகளை எவ்வாறு ஆபரேஷன் பண்ணணும், அதாவது ஆபரேஷன்னா அது பிஹேவியரை எப்படி மாடிஃபை பண்ணுங்கிறது வந்து தொடர்ந்து கன்சல்டேஷன் கொடுக்குறோம். இது பேர் தெரபியூட்டிக் பேரண்ட். இப்ப நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப வசதி உள்ளவங்க என்ன செய்யணும்னா, டாப் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நான் கொடுக்கறது கார்பரேட் பேரண்டிங் சொல்றோம். அப்ப ஒன்னு ஸ்மார்ட், பாசிட்டிவ், ட்ரூ பேரண்டிங், தெரபியூட்டிக் பேரண்டிங், அதுக்கடுத்து கார்பரேட் பேரண்டிங். இன்னொன்னு இருக்கு, டிஜிட்டலா யார் இப்ப வந்து ஐடில ஒர்க் பண்ணலாம், அல்லது ஹைலி எஜுகேட்டடா இருக்கலாம். இவங்க டிஜிட்டல்ல எக்ஸ்போஷர் ஆனவங்க தன்னுடைய சைல்டை வளர்த்துறது டிஜிட்டல் பேரண்டிங் சொல்றோம். இப்ப இவ்வளவு வைப்ரிகேட் பண்ணி இது ஒரே நாள்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாதிரி டே பை டே கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு நல்லா நினைவில் வச்சுங்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபாரின் போய் படிக்கிறாங்க, ஆனா அவங்க வெளியே சொல்றதே கிடையாது. அவங்களால அது கோப் பண்ண முடிய மாட்டேங்குது. வெளியில வந்துடுறாங்க, ஆனா வெளியில வேற வழி இல்ல, அவங்க வந்து மெடிக்கல் டிகிரி சொல்லிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி சூழ்நிலையா இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை வந்து ஒரு ரைட் பீப்புளா மாத்துறதுக்கு, ஒரு நல்ல சிட்டிசனா மாத்துறதுக்கு, நல்ல ஹியூமன் பீயிங்கா மாத்துறதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு கூட எங்களுடைய ஃபவுண்டேஷனுடைய விமன் வெல்னஸ் சைக்காலஜிஸ்ட் பிரியா மேடம் வந்து கேர்ள்ஸ் கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணல ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்குது, அல்லது நிறைய வந்து மீடியாவில் பாக்குறீங்க, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா நிறைய தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அவங்க ஏஜ் சொன்னாங்க. அப்ப நீங்க தேர்ட் இயர் படிக்கிறீங்க, உங்க மாதிரி உங்க பேட்ச்ல இருக்காங்க அத்தனை பேருமே மெடிக்கல் படிக்கிறாங்கன்னா உங்களை மாதிரி என்டர்டைன்மெண்ட்ல இருப்பாங்க. அப்ப உங்களை மாதிரி என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிறவங்க நாளைக்கு பெருசான முன்னாடி உங்களுக்கு எப்படி ஆர்வம் இல்ல, எழுத பிடிக்க மாட்டேங்குது, ஒரு கேள்வியை 2 தடவை கேட்டா பிடிக்க மாட்டேங்குது, ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணாதுன்னு சொல்றீங்க. இதே மாதிரி அவங்க சொன்னா என்ன ஆகும் கேட்டா, இல்ல சார் நாங்க காசு கொடுக்குறோம்ல அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க காசு கொடுத்தா அவங்களுக்கு திறமை வந்துருமா அப்படின்னு அவங்க திரும்பி கேட்கல வந்து பதில் சொல்லவே முடியல. அப்ப என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து இப்ப நீங்க என்ன உங்களை மாதிரி உள்ள ஆர்வம் உள்ளவர்கள் மூலமா நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. அப்படி மாத்தினா தான் இந்த கம்யூனிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி என்னன்னா, எஸ் எ ஃபேக்கல்டிகள் உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்றேன்னா, இதே மாதிரிதான் நம்முடைய குழந்தைகள் வளரப்படுது. ஃபர்ஸ்ட் எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் இன்ட்ரடக்ஷன் ஆகுது. ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து அந்த செல்போன் வந்து வாங்கவே இல்லை, ஆனா அந்த பெண் குழந்தை வாங்கிட்டு எப்படி வாங்குச்சு என்னங்க தெரியவே இல்லை. ஆனா ஒரு டயத்துல வந்து அந்த செல்போன் வச்சிருக்க வெளிச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இதை பார்த்தோன்னா அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு, அதாவது +2 படிக்கிற பொண்ணு அந்த செல்போன் தூக்கி பக்கத்துல காம்பவுண்ட் தூக்கி போட்டுருச்சு. இவர் அதை பார்த்துக்கிட்டாரு, ஒண்ணுமே சொல்லலைங்க. அதான் ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் பேரண்ட்டுக்கு சின்ன உதாரணம். ஸோ எங்களை வந்து அப்ரோச் பண்ணாரு. பண்ணிட்டு, சார் இந்த இன்ஸ்டிடியூஷன் நான் கேட்டேன், உங்களுடைய ப்ரோக்ராம் வைக்கிறதுக்கு. அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு சிலர் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, எங்களுக்கு தேவை ஸ்டூடெண்ட் தான், அவங்க எப்படி பண்ணா எனக்கு தேவையில்லை
அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பதிலுமே எனக்கு கஷ்டமா இருக்குது. அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய செலவுல வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் நான் நடத்தலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை புக் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒரு சொன்ன பதில் என்ன, என்னுடைய குழந்தையை காப்பாற்றுவது மட்டுமல்ல சார், என்னுடைய குழந்தையை காப்பாற்றுவது மட்டுமல்ல என்னுடைய நோக்கம், என் குழந்தையை சார்ந்தவங்க மற்றவங்க நல்லா இருந்தா தான் என் குழந்தையை நல்லா இருக்க முடியுது நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தினாரு. இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஹை லெவலில் இருக்காங்க. அப்ப என்னன்னு சொன்னா, ஒட்டுமொத்த சமூக பொறுப்பை நாம் இந்த மாதிரி வந்து அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்கோட அந்த ப்ரொஃபஷனல் பீப்புளோட நம்ம இன்டராக்ட் பண்ண வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல கம்யூனிட்டி நம்ம உருவாக்க முடியும். அந்த கம்யூனிட்டி கூட தான் சார் நம்ம குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம குழந்தையை திருத்தணுங்கிறது வந்து நம்மளுடைய நோக்கமே இல்லை. ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ரோட்டை கிளீன் பண்றது வந்து ரோட்டை கிளீன் பண்ணல, அந்த ரோட்ல இருக்க குப்பை உன்னோட வீட்டுக்குள்ள போகக்கூடாதுங்கிறது தான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நாங்க என்ன சொல்றோம்னா, நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை மாற்ற வேண்டிய கட்டாய போக்கு இருக்குது. அதுக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வை செய்யும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படும். ஒன்னும் இல்லை சார், நான் உங்களுக்கு சொல்றேன். பிரபல இயக்குனர் ஒரு 10 years முன்னாடி நாங்க ஒரு மீட் பண்றோம் சென்னையில, திரைப்பட இயக்குனர். அவர் என்ன சொல்றாருன்னா, சினிமாவை கல்லூரிக்கும் பள்ளிக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறார். நான் கேட்டேன், ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னா, அவர் சொல்றாரு, சார் சினிமா பார்க்க வைக்கணும், அப்ப சினிமாவை பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல 2 கொண்டு போனாரு. அப்ப அவர் வந்து ஒரு மீடியா பர்சனா அல்லது மீடியா விஷுவல் கம்யூனிகேஷனா இருந்து சொல்லிட்டாருன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்டவருடைய நபர் வந்து எதை சொன்னாலும் அதே ப்ராப்ளத்தில் அவங்க ஃபேமிலி மாட்டிக்கிச்சு. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது. அதனால என்ன செய்யணும், உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்து இப்ப நாங்க சொல்றத நீங்க அவங்ககிட்ட போய் சொல்றதுனாலயோ அல்லது நீங்க அப்படியே சொன்னாலும் நீ நல்லா படிக்கணும்ப்பா அப்பதான் முன்னேற முடியும்னா, இங்க பாருங்க, நான் நல்லாத்தான் இருக்கேன். அப்படி படிச்சவங்களாம் யாரும் முன்னேறவே இல்லை. டெண்டுல்கர் அவ்வளவு படிச்சாரு, இந்த நடிகர் இந்த படிச்சாரு, இவங்க எல்லாம் படிச்சு முன்னேறலையா, என்னங்க வாழ்க்கைக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு நமக்கு திருப்பி அட்வைஸ் பண்ணிடுறான். அங்கதான் அவனா இன்டெலிஜென்டா காமிக்க ட்ரை பண்றான். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த இன்டெலிஜென்ட் முன்னாடி நம்ம இடியாட்டிக்கா மாத்திடுறோம். சோ உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. பெற்றோருக்கான விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்புணர்வு அப்படிங்கறத நாங்க இந்த ஆன்லைன் கான்பரன்ஸ்ல வந்து எல்லா பெற்றோருக்கும் வந்து விழிப்புணர்வா கொடுப்போம். இது நாட் அட்வர்டைஸ்மெண்ட். நாங்க அடிக்கடி சொல்றது, எங்களுக்கு விளம்பரம் இல்ல. We are not giving any advertisement. It is awareness. இது விளம்பரம் இல்ல, விழிப்புணர்வு. நல்ல கேள்வி கேட்டீங்க. இதோட சேர்ந்து இன்னொன்னு நான் சொல்றேன். ஒரு இன்னைக்கு இந்த லிசனிங் ஸ்கில் குறைஞ்சதுனால ஆக்சிடென்ட் அதிகமாகுது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து 56,000 பேர் இறந்திருக்காங்க மாணவர்கள். என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பக்கத்துல 6 நடிச்சாங்க கூட அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க விலகிறதே இல்லை, நான் இஷ்டத்துக்கு தான் போகிறாங்க. இதனுடைய விளைவு ஆக்சிடென்ட். சரி, இப்ப இந்த லிசனிங் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்ல மட்டுமே அவங்க ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதே கிடையாது. இன்னொரு ஒரு துறை இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மட்டும் 175 ஆக்சிடென்ட். அப்ப ஏன் நடக்குது? லிசனிங் நாட் ஓன்லி அகாடமிக் லிசன், ஆல்சோ இன்செக்ஷன் லிசன், சோசியலிசம், இது எல்லாமே போயிட்டு இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அல்லவா? இதை எங்களுடைய நிறுவனம் நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லிசனிங் ஸ்கில் நாங்க தனியா வச்சிருக்கோம். அது ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்கோம். கார்பரேட் லிசனிங் ஸ்கில் தனியா வச்சிருக்கோம், அகாடமிக் லிசனிங் தனியா வச்சிருக்கோம், ரீடிங் கிளினிக் தனியா வச்சிருக்கோம். இதெல்லாம் விளம்பரம் இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புரிஞ்சுக்கணும். காம்ப்ரிஹென்சிவ் தனியா கிளினிக் வச்சிருக்கோம். ரைட்டிங் வந்து 10 வகை வச்சிருக்கோம். அகாடமிக் ரைட்டிங், கியூரேட்டிவ் ரைட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங், ரிசர்ச் ரைட்டிங், இது தனி டிபார்ட்மெண்ட். இது எல்லாமே ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மினிமம் 3 months. அப்ப அவங்கள வந்து நம்ம செய்ய வேண்டியது பொறுப்பு நமக்கு இருக்குதுங்கிறத எங்களுடைய நிறுவனத்தில் உள்ள டீம்ல புரிஞ்சதுனாலதான் ஆன் பிஹாஃப் ஆஃப் MSK லைஃப் வேர்ல்டு வைஸ் நாங்க இந்த எஜுகேஷன் ரிலேட்டடு, எக்கனாமிக் ரிலேட்டடு, சோசியல் ரிலேட்டடு, ஹெல்த் ரிலேட்டடு, அவங்களுக்கு தெரபியூட்டிக் கன்சல்டிங் ஃபார் டெவலப்மெண்ட் 2 விஷயம் இருக்கு. டிங்கிறது நீங்க டெவலப் ஆகலைன்னா வரக்கூடிய டிசார்டர் கவனிக்கலைன்னா அது டிசீஸ். அதே மாதிரி டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றதா நம்ம முக்கியம். அப்ப டிசீஸ்ல இருந்து டிசார்டர் வர்ற காரணம் டெவலப்மெண்ட் இல்லாதங்கிறதா நாங்க உங்களுக்கு மினிமா சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வந்து போக போகுது. அந்த மீடியாவில் வந்து யாரெல்லாமே வந்து உண்மைக்கு புறமா இயற்கைக்கு முரண்பாடா செய்யறாங்களோ அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப குறைவு. அதனால வந்து நம்ம ஒட்டுமொத்த எஜுகேஷன் கம்யூனிட்டியுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவர்களை படிக்க வைக்கிறத விட அவர்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயத்தினுடைய பேக்ரவுண்ட் ஒர்க் அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டியது.
இந்த சமயத்தில் வந்து ஒரு 70 வயசுல வந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஹைலி எஜுகேட்டட், டாக்டரேட், பிஹெச்டி. எனக்கு வாழ பிடிக்கவில்லை அப்படின்னா அவங்க நிறைய ரீசன் சொன்னாங்க. நாங்க 3 மந்த் அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்க ஒன்று கண்டுபிடிச்சோம். நாங்க சொல்ற வார்த்தை சிம்பிளா இருக்கும், பட் இது வந்து மீன்ஃபுல். வாழ பிடிக்கவில்லை, அது சரியா? வாழ படிக்கவில்லை சரியான்னு கேட்டேன். இப்ப வாழ பிடிக்கவில்லைங்கிறது வாழ படிக்கவில்லை. படிக்கிறது எப்படி? படிப்பதற்கான படிப்பு எப்படின்னு தெரியாது. இன்னைக்கு வந்து லேர்னிங் அப்படிங்கிறது நாங்க அதையும் நிறைய பிரிச்சிருக்கோம். அகாடமிக் லேர்னிங், கார்பரேட் லேர்னிங், ப்ரொஃபஷனல் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய பிரிச்சிருக்கோம். அப்ப லேர்னிங்ல ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே இல்லாதனால தான் இன்னைக்கு லேர்னிங் இன்டெலிஜென்சி குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களோட எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க 10th படிச்சாலும் டியூஷன் போகணும், +2 படிச்சாலும் டியூஷன் போகணும். என்ன பெரிய கொடுமைன்னா 6வது இருந்து 10வது வரைக்கும் உள்ளக்கூடிய சிலபஸ் தான் IAS IPS இருக்குது. ஆனா அதுக்கு டியூஷன் போய் ஆகணும் அப்படின்னு இந்த சிஸ்டம் என்னன்னா நாங்க கண்டுபிடிச்சோம். இதுக்கு பேரு நான் ரீயூசபிள் எஜுகேஷன். இவங்க திரும்ப தான் படித்த கல்வியை பயன்படுத்த முடியாத கல்வி முறையில் இருக்காங்க. இது கல்வி திட்டம் தவறு கிடையாது. கல்வியை இவர்கள் புரிந்த விஷயமும் நம்ம கல்வி பத்தி அவேர்னஸ் கொடுக்காததுதான் தவறு அப்படிங்கறத நாங்க இந்த நாட்டுக்கு மட்டும் எல்லா நாடுகளுக்கும் சொல்லிட்டு வரோம். அப்ப என்னன்னா மாணவர்களை காப்பாற்றுவதற்கு ஒற்றை வார்த்தை பத்தாது, அவங்களுடைய ஃபீட்பேக். அதாவது செடிக்கு மருந்தடிக்க கூடாது, செடி வளர நிலத்துக்கு தான் மருந்து கொடுக்கணும். நம்ம எல்லாமே செடியை பத்தி தான் பேசுறோம். ஃபெர்டிலிட்டி மெனூர் நம்ம கொடுக்கவே இல்லை. அப்ப வந்து நிலத்தை பாதுகாத்தால் செடி வளரும் தான் என்னுடைய மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாடா இருக்குது. அருமையான கேள்வி கேட்ட மேடம் அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் உங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கிறோம். அடுத்து ஏதாவது கேள்வி கேட்கலாம். உங்க உடம்ப நீங்க செக் பண்ணிக்கங்க, உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. அதிகமா இது வந்து நம்ம வந்து ஜென்ஸ் லேடிஸ் அப்படி பிரிக்கிற இடம் ஒரு ஹியூமன் பீயிங் தான் பார்க்கிறோம். அது சைல்டும் இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், ஜீரியாட்டிக் சொல்லக்கூடிய முதியோர்களும் இருக்கலாம். அதிகமா நம்ம ஒரு விஷயத்தை ஆர்வப்படுறோம், குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதாவது நான் உங்க ஓன் சில்ட்ரன்ஸ் சொல்லணும், உங்க ஃபேமிலி நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நம்ம ஃபேமிலி மெம்பர்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா அந்த எமோஷன் வந்து, அந்த உணர்ச்சி, அந்த ஆதங்கம் வந்து தொண்டையில ஸ்டோரேஜ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் த்ரோட் ரிலேட்டட் இஷ்யூ கிரியேட் பண்ணும் தொண்டையில. அதே உணர்ச்சி ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா பிரியுது, ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா பிரியுது. அந்த உணர்ச்சி வந்து ஆட்டத்தான் பாதிக்கும். இன்னைக்கு நிறைய நீங்க பார்த்திருக்கலாம். சமீபத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட ஈரோட்ல மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட், அவர்கிட்ட பார்த்துட்டு வந்தவங்க நல்லா இருக்காங்க. ஆனா அவரு வந்து இறந்துட்டாரு. என்ன ரீசன் சொன்னா அவரை டெஸ்ட் பண்ண மருத்துவ குழு இவருக்கு வந்து மன அழுத்தம் சொல்லுது. நாங்க ஆக்சுவலா எங்களுடைய MSK தியரி படி மன அழுத்தம் சொல்றதுல வாழ்க்கை அழுத்தம். அப்ப அந்த அதிகமான உணர்ச்சி வசப்படுறது நல்லா இருக்குங்கிற அக்கறை, அது குடும்பம் சார்ந்த அக்கறை, குழந்தைகள் சார்ந்த அக்கறையா இருக்கலாம். அது வந்து ஆண்கள் அப்படி அதிகமா பண்ணல. அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் வந்து ஹார்ட்ல ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக். சரி, அடுத்து வந்து பெண்களை எங்க பாதிக்குமா நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய 25 வருஷம் ரிசர்ச்ல நீங்க யாருக்கானு பார்க்கலாம், பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது. இது ஒரு சந்தோஷமான செய்தின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஜன எந்திர உறுப்பு எது தெரியுமா? கர்ப்பப்பை தான். ஒரு பெண்ணுக்கு இதயம் தாய் வயிறு தான், அதாவது அந்த பெண்ணுடைய வயிறு தான். ஒரு ஆணுக்கு இதயம்ங்கிறது தான் அவங்களுடைய உற்பத்தி ஸ்தலம். பெரும்பாலும் பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு, கருப்பை ரீதியான பிரச்சனைகள் காரணம் உணர்ச்சி, அந்த ஸ்டோரேஜ் ஆகிறதான். அதே மாதிரி உங்க வீட்டில் உள்ள உங்க பேரண்ட் ஒரு 60-70 வயசு மேல உள்ளவங்களை கூட பார்க்கலாம். அதிகமா வந்து மேல உள்ளவங்களை கூட பார்க்கலாம். அதிகமா வந்து முழங்கால் வலியும் சரியாகலையும் நீங்க போனீங்கன்னா அது நிச்சயமாக அவங்க தன்னுடைய குழந்தைகள் மேல் வச்சிருந்த திட்டம், கற்பனை, எதிர்பார்ப்பு, அந்த குழந்தைகள் சரிபடுத்துகிற பட்சத்தில் வந்து அவர்களுடைய கால் பகுதியில் அது பிரச்சனையா மாறும். அதுதான் நிறைய பேருக்கு முழங்கால் வலியை உருவாக்குது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இதெல்லாம் வைரஸ்னால வர்றது இல்லையான்னு சொல்லி. வாழ்க்கை பிரச்சனை வேறு, வைரஸ் பிரச்சனை வேறு. வைரஸை மருந்து கொடுத்து கொண்டலாம். வாழ்க்கையை வந்து மனோதத்துவத்தின் மூலமா தான் கிளாரிஃபை பண்ணணும். நாங்க வந்து அட்வைஸ் பண்றதே கிடையாது.
அந்த பிரச்சனைக்கான மூலத்தை கண்டறிந்து மாற்றும். உதாரணத்துக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் எங்கிட்ட வர்றாங்க, அவங்க ஃபேமிலியே எல்லாமே டாக்டர்ஸ், அவங்க குடும்பத்துல ஒன்னும் டாக்டர், ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷம் மருந்து சாப்பிட்டு குணமாகவே இல்லை. என்னன்னா டிராவல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுங்க. ஒரு ஜஸ்ட் இங்க வெளியில போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு யூரின் போயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அது குணமாகவே இல்லை. அது வேற ஒரு சைடு எஃபெக்ட் வந்ததுதான் எங்கிட்ட வந்தாங்க. நாங்க இந்த டிராவல் ஆங்ஸைட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 1.5 வருஷம், அதை சரிப்படுறதுக்கு 1.5 வருஷம். இன்னைக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன உணர்ச்சிங்கிறது வந்து உடலை எங்க பாதிக்குது. அதே மாதிரி அதிகமா 2க்கு மேற்பட்ட தேவைகள், டிமாண்ட், அதை ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய டிமாண்ட், அதாவது நீட், அந்த நீடை வந்து டிமாண்ட் பண்ணக்கூடியது 2க்கு முரண்பாடு அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு தீராத தலைவலி வரும். இந்த தலைவலிக்கு நீங்க மெடிசின் எவ்வளவு எடுத்தாலும் முடியாது. சென்னையில ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு சீஃப் மேனேஜர் எங்கிட்ட வந்தாரு. அவர் வந்து வாங்காத மருந்தே கிடையாது, எல்லா மருந்தும் வச்சிருக்கேன் சார், தலைவலி மட்டும் தீரவே இல்லை. எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லை. இந்த ஸ்கேன் பேடிஎம், ஐடிஎம் எல்லாம் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டேன், ஆனா என்னுடைய நோய் மட்டும் குணமாக இருக்கிறாரு. நாங்க அதுக்கான பிரச்சனைகளை ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணி சரி பண்ண முன்னாடி கிட்டத்தட்ட இப்ப மெடிசனே இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கையினால் வரக்கூடிய நோய் வேறு, வைரஸ்னால வரக்கூடிய நோய் வேறு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க இன்னொரு ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னா, நீங்க படிக்கிற காலத்துல உங்க பேரண்ட்டுக்கு ஒரு ஒபீடியன்ட், அதே மாதிரி டிசிப்ளின், இப்படி என்ன வேணாலும் வச்சுங்க, அப்படி இருந்துப்பீங்க. இன்னைக்கு வந்து அவங்கள வந்து புகழ்ந்து பேசினா மட்டும்தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கோபமா பேசிட்டீங்கன்னா உங்களை விட்டு விலகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தாங்கும் திறன் குறைஞ்சு வச்சு, அந்த தாங்கும் திறன் குறைஞ்சு வச்சு பின்னாடி சரியாகி வேணும்னு சொல்லி நம்ம செஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெக்ஸ் ஆகிறதா நிறைய பேருக்கு வந்து பிளட் பிரஷரா மாறுது. அப்ப பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நோய் கிருமியினால் வர்றதே கிடையாது, வாழ்க்கையினால் வர்றதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுதான் எங்களுடைய நிறுவனம் வந்து லைஃப்னு உலகத்துல முதல்வனா கிளினிக் ஸ்டார்ட் பண்ண எங்களுடைய நிறுவனம் தான். அதான் லைஃப் கிளினிக் சொல்லி, அதாவது எஜுகேஷனல், கல்வி, எக்கனாமிக், சோசியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த், இந்த 4க்கும் வைரஸ் இல்லாத வாழ்க்கை காரணங்களை கண்டறிந்து மாற்றக்கூடிய ஒரு உளவியல் நிறுவனம் தான் உலகத்தின் முதல் நிறுவனம் அப்படிங்கிறது மீண்டும் சொல்வேன். இது விளம்பரம் அல்ல, வெளிக்கூடாது. சரி, அடுத்து வந்து இன்னொரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அடிக்கடி சோர்வு ஏற்படுத்தும். அதாவது நிறைய சோர்வு வந்துருச்சுன்னா ஒண்ணு நிறைய சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பாடவே இருக்காது. அப்ப இந்த சாப்பாடு அதிகமா இருக்கிறதும் சாப்பாடு குறைஞ்சிருக்கிறதும் இது உணர்ச்சியினால் வரக்கூடியது. அப்ப இந்த உணர்ச்சியினால் வரக்கூடியது. அப்ப இந்த உணர்ச்சியை மாத்துறதுக்கு நாங்க எஃபர்ட்களை எவ்வாறு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த உணர்ச்சி பற்றாக்குறை, உணர்ச்சி அதிகமானாலும் நோய் தான், குறைந்தாலும் நோய் தான். சிலருக்கு வந்து அடோனியான்னு ஒரு ப்ராப்ளம், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார். இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்ஹெடோனியான்னு ஒரு டிசார்டர், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வருவான், ஜாலியா போவான், என்ன வேணாலும் பண்ணுவான். சோ இந்த அடோனியான்னு வந்துருச்சுன்னா அவங்க வந்து எதுலையுமே விருப்பம் இருக்காது. அவங்க விரும்புறத நம்ம சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. இந்த ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி அபடோன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். இதுல என்னன்னா, நான் நிறைய டெக்னாலஜி மாத்தி சொன்னேன். ஏன்னா நீங்க நெட்ல போட்டு கேட்டுட்டு அதை போய் பார்த்துட்டு ஒரு டாக்டர் ஒரு சமயத்தில் இருந்தார், இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இடியாட்டிங் ஒரு ப்ராப்ளம் உருவாயிட்டு இருந்தாரு. அதனால நீங்க வந்து ப்ரொஃபஷனலா நீங்க கேட்டுக்கணும். நாங்க சிம்டத்தை வச்சுதான் நாங்க சொல்லுவோம். அதாவது ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆர்வத்தை கைவிடுதல் ஒரு ப்ராப்ளம். அப்ப இதெல்லாம் நம்ம சரி பண்றது தான் சரியான அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்ப இந்த விழிப்புணர்வு கொடுத்தா அதன் மூலமாக ஒரு முழு சமுதாயம் மாறும் அப்படிங்கிறதா நாங்க நாங்க இந்த நல்ல நிகழ்வுல. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் 1 மார்க் கேள்வி மாதிரி சொல்யூஷன் இருக்குன்னு நாங்க எதிர்பார்த்தோம். இல்லை 1 மார்க் கேள்வி மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க வந்து இப்போ ஒண்ணு இல்லை, நாங்க டீல் பண்ண கேஸ் மட்டும் அவ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டா எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க. வேலைக்கு போகணும். ஆனா இந்த வேலைக்கு போகாதது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. 1 crore. ஆனா வாழ்க்கைங்கிறது 1 மார்க் கேள்வியே அல்ல. பணம் சம்பாதிக்கிறது 1 மார்க் கேள்வி கிடையாது. நீங்க ஒரு வேலைக்கு போறதுக்கு வேற விஷயம், வேலை உருவாக்குறதுக்கு வேற விஷயம், அந்த வேலையினால் வரக்கூடிய பலனை மக்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்ப என்னன்னா 1 மார்க் கேள்வியில வாழ்க்கை. நாங்கள் உங்களுக்கு கொடுப்பது விழிப்புணர்வு. இது உங்க குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இதில் உள்ள குறைகள் ஏற்படும் பொழுது நீங்க அதுக்குண்டான கன்சல்டேஷன் எடுத்து உங்களை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நோயே கிடையாது. அடிக்கடி சொல்லுவோம், ஒரு பிறவி
நோய் தான் உண்டு. நம்முடைய சித்தர்கள்ல வந்து 4448 வியாதிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து 8 வியாதிகள் மட்டுமே வியாதிகள், அதாவது பிறவி வியாதிகள், பிறந்தப்பவே இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வாழ்வியல் சார்ந்த வியாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சித்தர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை கான்டாக்ட் பண்ணாரு. அவரு உங்களை மாதிரி உள்ளதான் தேடிட்டுன்னு சொன்னாரு. கரெக்டா நாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு 2 monthsல அவர் இறந்துட்டாரு. அப்படி நினைச்சு பார்க்கல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நோய்கள் வைரஸ்னால் வருவதில்லை, வாழ்க்கையினால் தான் வருது. வாழ்க்கை என்பது நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறது நீங்க வேற, உங்களுக்குள் நடக்கிறது வேற. நீங்க யாரோட வாழ்றீங்கன்னா ஒரு தனி மனிதன் குடும்பத்தோடு, சமூகத்தோடு, வேலை செய்யக்கூடிய இடத்தோடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தோடு வாழும்பொழுது இந்த ஒவ்வொருத்தோட இன்ஃபுளுயன்ஸுமே நம்மளை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அல்லது நம்மளை சந்தோஷப்படுத்தும். இது ரெண்டுமே அல்லது நம்மளை சந்தோஷப்படுத்தும், இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்றது அப்படின்னு கண்டுபிடிச்சு மாத்திரம் தான் இந்த மைண்ட் செட் நாலேஜ் தெரபியூட்டிக் கன்சல்டன்சியோட பெனிஃபிட். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்க. அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல வந்து இதை நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் கிளினிக்னு வச்சிருக்கோம். உங்க ஸ்ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 இடத்துல வந்து டெபாசிட் ஆயிருக்கும். அந்த 27 இடத்த வந்து எப்படி நீங்க காய்ச்சல்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நாங்க ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை மெஷர் பண்றோம். அந்த ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணி உங்களுக்கு இத்தனை டிகிரி இருக்குது, இது வந்து எந்த ஏரியாவில் நீங்க என்ன பண்ணுங்கிறத வந்து அவங்களுக்கு நான் கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணல முடியுமே தவிர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெடிசன் இருக்குன்னு சொன்னா நாங்க அடிக்கடி சொல்றது உண்டு. சமூகத்தில் தவறான செய்யக்கூடியவங்க வந்து அந்த மருந்து எடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிரும், அந்த தப்பு செய்வாங்க. அதனால ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை வந்து நீங்க பயன்படுறதை தவிர்த்துட்டு ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் நாங்க சொல்றோம். அதை வந்து ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் நாங்க சொல்றோம். அதை வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் டிகிரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இத்தனை டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா நிச்சயமா அது உடல் சார்ந்த நோய்களை உருவாக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நாங்க என்ன செய்யணும் கண்டுபிடிக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது 4 ஏரியாவில் தான் உங்களுக்கு வரும். எங்களுடைய எம்எஸ்கே தியரி தான். ஒன்னு எஜுகேஷன் ரிலேட்டட், அது உங்க குழந்தைகளா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், உங்க ஃபேமிலியா இருக்கலாம். 2வது எக்கனாமிக் ரிலேட்டட், உங்களுடைய பொருளாதார ரிலேட்டடா இருக்கலாம் அல்லது உங்களோட இது மாதிரி இருக்கும். அதுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஹெல்த்துங்கிறது இது மாதிரி இருக்கும். அதுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஹெல்த்துங்கிறது வந்து கண்டுபிடிச்சு நாங்க ஆறுதல் சொன்னா நோய் நல்லாகாது. அதை அறிவியல் ரீதியில செயல்பாடு வச்சாதான் முடியும். நீங்க கேட்கற கேள்வி நல்ல கேள்வி. ஒன்னும் இல்ல, நாங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு வந்து எங்கிட்ட ஒரு 10 years முன்னாடி கேட்டாங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வேணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே சார், மேனேஜ் பண்ணி கொடுத்தேன். எப்படி அந்த நோய் அப்படி இருந்தா மேனேஜ் பண்ணா போதுமா சார்? இல்ல சார் வேணாம், அது நிறுத்திக்கணும். அப்ப யாருங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் சொன்னா? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் யார் சார் சொன்னாங்க? இல்ல சார் அப்படிதான். ஏங்க நோய் எதுக்கு மேலாண்மை பண்ணணும்? நோயை தீர்க்கணுமா வேண்டாமா? ஆமா. அப்ப என்ன செய்யணும்? அப்பதான் நாங்க சொன்னோம் டீஸ்ட்ரெஸ்ஸிங் தெரப்பின்னு ஒண்ணு இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்து இதெல்லாம் நோய் இருக்கான்னு கண்டுபிடிச்சு மாத்திட்டோமா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்குமே தவிர வாழ்க்கை இது ஒரு வார்த்தை கிடையாது. யாரப்போதாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். சரி, இந்த வார்த்தையை சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா 7th படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ், 7th படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ். எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருந்தா வருமா அல்லது படிக்கலன்னு வருதா? இல்ல நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ங்கிறத சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதனால வந்து நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஸ்ட்ரெஸ் வந்து நாங்க மெஷர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எங்க ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்படி எல்லாம் நீங்களா நினைச்சுக்கிட்டது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. உங்களுடைய சிம்டம் என்னென்ன சிம்டம் இருக்குன்னா தூக்கமின்மை, அடிக்கடி வேர்க்கிறது, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, எதற்கெடுத்தாலும் கோபம், அதே சமயத்தில் வந்து அடுத்த சமயத்தில் வந்து தவறு செஞ்சுட்டு உணர்வு அல்லது குற்ற உணர்வு, இதெல்லாம் வெளிப்படையான சிம்டம். இந்த சிம்டம் வந்து எத்தனை நாளா இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அது டிகிரி ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு கண்டுபிடிச்சு அதை மாற்ற முடியும். இன்னொன்னு ஸ்ட்ரெஸ்ங்கிற வேர்டு வந்து 1800களில் வந்து ஒரு மெக்கானிக்கல் வேர்டு, அதை வந்து தான் சமீபத்தில் வந்து அது கடன் ஒரு மெக்கானிக்கல் வேர்டு, அதை வந்து தான் சமீபத்தில் வந்து அது கடன் வாங்கி தான் யூஸ் பண்றோம். மென்டல் ஸ்ட்ரெஸ் கிடையாது, மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது 10க்கும் மேற்பட்ட ஒரு செயல் ஒரு லோடு கொடுக்கல அது வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவோம். எப்படி வந்து மெட்டீரியல் லேப்ல கொண்டு போய் இதோட ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் லெவல் எப்படி ஒரு மெட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அதை சொல்லுவோங்கிறத இந்த விழிப்புணர்வு சார் சொல்றோம். உண்மையிலே அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரியலி ஹாப்பி. நீங்க ஒரு நாள் வந்து ஒரு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுங்க சார். ஆன்லைன்ங்கிறது உங்களுடைய நாம்ஸ் ஏன்னா நிறைய நியூஸ்ல எங்க கேட்டாங்க, எல்லாமே ஆன்லைன்ல சார் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்ம சார் மிஸ்டர் குமாரவேல் சார் போய் பார்க்கறதுங்கிறது நேரடியாக பார்த்தா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால வந்து ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க அதை ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயமாக வந்து ஒரு
ஒரு 3 hours ஒரு டைரக்ட் இன்டராக்ஷன் செஷன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். Feel free to contact with us. Thank you. All